உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தோற்றத்தை, அவதூறான பிரச்சாரத்தை, பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மண்ணிலே ஆண்டது. அந்த 31 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் செய்த போதும் சரி, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே தமிழகத்திலே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அதிமுக அரசு ஆண்ட காலம். இன்றைக்கு அப்படியா இருக்கின்றது? தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாள் உண்டா? தொலைக்காட்சி திறந்தால் சரி, பத்திரிகையில புரட்டி பார்த்தால் சரி, அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய ஒருவர் திருநெல்வேலியிலே அவர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் தொழுகை முடித்துட்டு வீதியிலே சென்று கொண்டிருந்த பொழுது சில பேர் அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்வதற்கு முந்தைய நாள் வலைதளத்திலே அவர் வெளியிடுகின்றார், அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றார். எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இந்நாள் ஆபத்து ஏற்படுகின்றது. நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கின்றேன். காவல்துறை அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசாங்கம் தலையிட்டு, முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வலைதளத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர். ஒரு இஸ்லாமிய இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள், இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே இருந்து இப்படி வலைதளம் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அவரு விலை மதிக்க முடியாத உயிரை அதிமுக அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இப்படி தவறு செய்கிற எப்பொழுதும் நாங்கள் மன்னித்தது கிடையாது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக இருந்தது. இன்றைக்கு அந்த நிலை தலையிலாக மாறிவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலை. இது மட்டுமில்ல, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். 2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி செய்த காலத்திலே சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க
கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லாமல் சந்தனக்கட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற வரை நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லா சந்தனக்கட்டை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியமாக 6 கோடி வழங்கி வந்தது. 2018ஆம் ஆண்டு திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து அந்த மானிய தொகை மாநில அரசு மூலமாக தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தினோம். அந்த நிதி போதாது என்று மீண்டும் என்னிடத்தில் கோரிக்கை வைத்த காரணத்தினாலே 2021ஆம் ஆண்டு 6 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட மானியமாக கொடுத்ததை அதிகரித்து 12 கோடி ரூபாயாக அந்த மானியத்தை அதிகரித்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்காக 15 கோடி ரூபாய் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.